நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில சேர்க்கிறவராக இருக்கிறார். முழு குடும்பத்தோட ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா தேவனுடைய கரத்தில் கொடுக்கிற அந்த விதை இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன்ல தான் இருக்கு. அவர் செய்யறதை நம்ம செய்ய முடியாது, நம்ம செய்யறதை அவர் செய்ய மாட்டார். விதைய கொண்டு போய் என்னைக்கு விதைக்கிறோமோ, என்னைக்கு தேவனுடைய கையில நம்ம அதை கொடுக்கிறோமோ, அப்பதான் அது என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. May the Lord give you increase, you and your children. You and your children. May the Lord give you increase. உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ, யாருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, அதன்படி கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேலே போறது கீழே வர்றது. லைஃப்னாலே ஒரே மாதிரி என்ன செய்யாது, போகாது. அப்படிதானே? சில சில விஷயங்களை கொடுக்கறது இருக்கும், சில வாங்குறது இருக்கும் இல்லையா, சில பள்ளங்கள் இருக்கும், சில மேடுகள் இருக்கும். லைஃப் அப்படிதான் போகும். ஒரு மாதிரி மேலையும் கீழையும் அப்படியே அப்படி போயிட்டே வந்துட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, அதுல நிறைய அடிஷன் இருக்கும், சப்ட்ராக்ஷன் இருக்கும், கணக்கு போடுறதெல்லாம் இருக்கும் இல்லையா. நிறைய கணக்கு இருக்கு வாழ்க்கைனா. சில ஆட் ஆகும், சிலது போகும், சில பேர் வந்து சேருவாங்க. இப்படி வர்றது போறது, வர்றது போறது, கொடுக்கறது, வாங்குறது, இழக்கிறது, தேடுறது, இது எல்லாம் லைஃப்ல என்ன செய்யும்? வாழ்க்கைனா இது எல்லாமே சேர்ந்து இருக்கும். சில நல்ல விஷயங்கள் வரலாம், சில தீய விஷயங்கள் வரலாம். இதுதான் லைஃப். There is addition and subtraction. Addition, subtraction. இதெல்லாம் லைஃப்ல என்ன செய்யும்? நடந்துட்டே இருக்கும். ஆனா our God, not of subtraction or division, but of addition. நம்முடைய தேவன் அவர் வந்து சப்ட்ராக்ட் பண்றவர், அவர் வந்து பிரிச்சு விடுறவர் அல்ல, அவர் கழிக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில சேர்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கைனா எத்தனையோ தோல்விகள் இருக்கலாம், ஆனால் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர்தான் ஜெயத்தை தருகிறவர், அவர்தான் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவர். blessing. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. May the Lord give you increase. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். increase you. நீங்க இப்போ ஒருவேளை டிக்ரீஸ் ஆயிருக்கலாம், கீழே போயிருக்கலாம், ஒருவேளை தோல்வி அடைந்திருக்கலாம், குறைவுபட்டிருக்கலாம். எங்கே உங்களுக்கு குறைவுபட்டிருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? அற்புதம் செய்யும். அல்லேலூயா. இந்த கால வேளையில விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், ஒருவேளை உங்களுடைய சமாதானம் குறைந்திருக்கலாம், கர்த்தர் உங்களுடைய சமாதானத்தை பெருக பண்ணுவார். ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதம் குறைந்திருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் பெரிதாயிருக்கலாம். கர்த்தர் அவைகளெல்லாம் மாற்றி அவைகளில் ஒரு நிறைவை என்ன செய்வார்? அவர் கட்டளையிடுவார். இந்த காலை நேரம் அவர் சொன்னதை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் God is a God of addition. அவர் சேர்க்கிற தேவன். நம்முடைய தேவன் சேர்க்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை சேர்க்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சேர்க்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகளை சேர்க்கிறவர், நம்முடைய வாழ்விலே எல்லா சிகரங்களையும் காணும்படி நம்மை அழைத்து செல்லுகிறவர். அல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளைகளே, லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்ச நேரம் நம்ம என்ன செஞ்சிடும்? வெறுத்து போயிடும். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? இவ்வளவு மோசமான நிலைமை நமக்கு தேவையா?
இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா, யாக்கோபை அவனுடைய சொந்த தாயே வீட்டை விட்டு துரத்துறான். ஃபார் அ குட் காஸ். ஒருவேளை அது நல்ல காரணத்துக்காக கூட இருக்கலாம், நல்ல காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா அண்ணன் இவனை கொலை செய்து விடுவான், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க இந்த ஊர்லயே இருக்காத, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அவனை விரட்டிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, தங்க இடம் இல்ல, போட ட்ரெஸ் இல்ல, எதுவும் இல்ல. கொண்டு வந்த தண்ணியும் என்ன செஞ்சிருச்சு? காலி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த யாக்கோபு இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். அவனுக்கு அது வரைக்கும் யாக்கோபு, நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல போய், அது வரைக்கும் யாக்கோபு தேவ சமூகத்துல உக்காந்து அழுது அல்லது ஜெபிச்சு போராடி கேட்டு ஆண்டவர்கிட்ட பேசின மாதிரி ஜெபம் பண்ண மாதிரி எங்கேயுமே இல்லை. ஆனா யாக்கோபுனுடைய நிலைமை இப்பொழுது பயங்கரமான படுகொலி, ஒரு பயங்கரமான சூழ்நிலை, கைவிடப்பட்ட நிலைமை, வேதனை உள்ள நிலைமை, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில யாக்கோபு இப்பொழுது ஆண்டவரை பார்த்து பேசுகிறார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர்கிட்ட பேசுறார், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப நடந்து வந்த பத்தியா? நீ இப்ப நடந்து வந்தில, இந்த வனாந்தரம் இருக்குல்ல, இந்த தேசம் இருக்கு இல்லையா, இதை நான் உனக்கு சொந்தமா தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, வீடே இல்லாதவன், உறவுகள் இல்லாதவன், உணவில்லாதவன், உடை இல்லாதவன், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் வனாந்திரத்தில் மிருகங்களுக்கு பயந்து இரவு நேரத்தில் தலைக்கு ஒரு கல்லை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுகிறதை, உறவாடுகிறதை கவனிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்ப நடந்து வந்த பத்தியா, இது முழுவதும் நான் உனக்கு என்ன செய்வேன்? சொந்தமா தருவேன். நம்ப முடியுமா? Was it possible? Was it possible to believe? He has nothing in his hand. அவன் கையில ஒண்ணுமே கிடையாது. அவன் கையில எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன்? தந்தருளுவேன். நிலைமையை பார்த்தா பரிதாபம், உடைய பார்த்தா ரொம்ப பரிதாபம். மாத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ் கிடையாது, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ தேசத்தின் தலைவனாக போகிறாய், இவ்வளவு நிலத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் என்ன செய்வேன்? தருவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் வசனம் வாசிக்கும் போது ஒருவேளை அது நம்ம மைண்ட்ல படுது, ஓகே ஆண்டவர் செய்வார். ஆனா சூழ்நிலையை பார்க்கும்போது என்ன இல்லை, அதுக்குரிய எந்த ஆதாரமும் இல்லை, அதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. நம்மளை போய் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நம்மை போய் எப்படி ஆண்டவர் பெருக பண்ண முடியும்? ஆண்டவர் பெருக பண்ணுவேன் சொன்னவர் அவர் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல. அவர் மனிதன் அல்ல பொய் சொல்றதுக்கு. அவர் சொன்னால் அதை என்ன செய்வார்? செய்தே முடிப்பார். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இந்த தேசத்தை நான் தருவேன். ஒன்றுமில்லாதவனை கர்த்தர் பெருக பண்ணினார். அவர் பெருக பண்ணின விதங்கள் எல்லாம் நம்ம வேதத்தில் அப்புறமா நிறைய வாசித்தா தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் யாக்கோபை எவ்வளவாய் பெருக பண்ணினார், எப்படி ஆசீர்வதித்தார், அவன் எப்படி ஜாதிகளுக்கு தலைவனானான். எனக்கு தேவ பிள்ளைகளே, இன்க்ரீஸ் அப்படின்னா ஆண்டவர் தர்றதான், வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. பெருக்கம் ஆண்டவர் கொடுக்கிறதா, மல்டிப்ளிகேஷன். He is a God of multiplication. அவர் பெருக்கத்தின் தேவன்.
அவர் பெருக்கத்தின் தேவன். ஆண்டவர் கையில அந்த 2 மீன் துண்டுகளையும் 5 அப்பத்தையும் கொடுத்த உடனே ஆண்டவர் அதை வாங்கி அதை சீஷர்கள் கையில பிட்டு கொடுக்கும்போது அது என்ன செய்தது? பெருக செய்தார். ஆண்டவர் அதை பெருக செய்தார். அது பெருக செய்தது. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் மீதி 12 கூடைகள் நிறையாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை சேகரித்தார்கள். இப்போ இன்க்ரீசிங் எங்க வருது தெரியுமா? What we give to God is increasing. யாக்கோபு அதுவரைக்கும் பெருகவில்லை. யாக்கோபு பெருகினது எங்கன்னா எப்பொழுது தேவனை சந்தித்தானோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பெருக்கமே வந்துச்சு. எத்தனையோ பேர் நெருக்கம் கொடுத்தாங்க இல்ல, அவன் மாமனார் அவனை நெருக்கினான், ஆனாலும் அவன் சம்பளத்தை 10 தடவை மாத்தினாலும் அவன் பெருக்கத்தை ஒருத்தனை என்ன செய்ய முடியல. அல்லேலூயா. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. இப்போ இவன் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கம்மி தான். ஆடு குட்டி போடும். இவன் ஏற்கனவே இவனுக்கு கூலி பேசிட்டான். இந்த குட்டி உனக்கு, இந்த குட்டி எனக்கு. புள்ளி உள்ளது உனக்குன்னா வரி உள்ளது எனக்கு. ஒவ்வொரு தடவையும் அவன் மாத்திட்டே இருப்பான். எது கூடுதுன்னு பாப்பான். ஒருவேளை புள்ளி உள்ளது கூட இருந்துச்சுன்னா அந்த தடவை கூலியை மாத்தி, இல்லப்பா நான் சொன்னேன் ஆனா இப்போ என்ன சொல்றேன்னா அதுதான் எனக்கு, இதுதான் உனக்கு. பலமுறை அவனுடைய கூலியை மாற்றினதுக்கு அப்புறம் அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் 2 பரிவாரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதிரி உனக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் சரி, உன் ஆசீர்வாதத்தை ஒருவேளை அவன் தடை பண்ணாலும் சரி, உனக்கு வர வேண்டியதை ஜனங்கள் ஒருவேளை அதிகாரிகள் அவர்களுடைய அதிகாரத்தால் நிறுத்தி வைத்திருந்தாலும் சரி, உன் ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடை பண்ண முடியாது. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். What we give to God, He multiplies. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கொடுக்கிறோமோ ஆண்டவர் அதை என்ன செய்யறாரு? பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் பெருக செய்கிறவர். நீங்க அவர் கையில கொடுக்கும்போது அது என்ன ஆயிடும்? இப்போ அவன் கொடுத்தது 5 அப்பம் தான் இல்லையா? அவன் கொடுத்தது 5 அப்பம் தான். இட் இஸ் லைக் a seed. அது ஒரு விதை மாதிரின்னு வச்சுக்கோங்க. விதை எப்பயும் பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? பலாமரம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. பலாமரத்தோட விதை கிட்டத்தட்ட பலாப்பழத்தோட அளவா இருக்கும், சின்னதா தான். ஒரு பெரிய ஓக் ட்ரீ இருக்குல்ல, அந்த இது சில வகை தான் நம்ம சிலை வகை. அந்த பெருசா போதில்லை தேக்கு அந்த மரம்லாம், அந்த மரத்தோட விதை எவ்வளவு பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அப்படித்தானே மோசே? ரொம்ப சின்னது, காத்துல பறக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அந்த மரத்தோட விதை. ஆனா அந்த விதைக்குள்ள எவ்வளோ பெரிய மரம் இருக்கு பாருங்க. இதுதான், இது யாரு செஞ்சது? இந்த விதை யாரு உண்டு பண்ணது? மரங்களுக்குரிய விதை யாரு கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தது. அவர் எப்பயுமே சின்ன ஒரு விஷயத்துல பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இட்ஸ் a mystery. இது மறைப்பொருள். வேதத்துல ஆண்டவர் அதான் சொன்னாரு, என் கையில நீ கொண்டு கொடுக்கறதுல உனக்கு மல்டிப்ளிகேஷன் என்ன செய்யும்? இருக்கும். உன் கையிலே அது இருக்கும்போது அது மல்டிப்ளை ஆகாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறோமோ, see he is a god of increasing. அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் எல்லாத்தையும் பெருக பண்ணுகிறவர். இப்ப பாருங்க, இவன் சாப்பிடுறதுக்குன்னு வச்சிருந்த 5 அப்பத்தை கொண்டு ஆண்டவர் கையில கொடுத்துட்டான். இவன் கொடுத்ததுனால அவன் பட்னியா இருந்தானா? அவன் 5 அப்பத்தை கொடுத்துட்டதுனால அவன் பட்னியா இருந்தானா? நீங்க கொடுக்கிற வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. 5000 பேர் இருக்காங்க. 5000 பேருன்றது 5000 men அப்படின்னு போட்டிருக்கு. 5000 ஆண்கள். 5000 ஆண்கள் இருந்தாங்கன்னா அப்புறம் எவ்வளவு பெண்கள் இருப்பாங்க, எவ்வளவு பிள்ளைகள் இருப்பாங்க? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது
திரளான ஜனங்கள் அங்க இருக்க கூடி இருக்கும் போது ஒரு சின்ன பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, இதை கொடுப்பான் ஆண்டவர் கேட்குறாரு அப்படின்னா, அவனே 5 நாள் சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்திருக்கான்னு வச்சுக்குவான். ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு அப்பம் நினச்சி கொண்டு வந்தானா என்னன்னு தெரில, எப்படி கொண்டு வந்தான்னு தெரில, அவன் சாப்பிடணும்னு கொண்டு வந்திருக்கான். இப்போ அதை கேட்டா ஒருவேளை இவங்க சொல்லியிருக்கலாம், சீஷர்கள் போய், தம்பி ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும், அவர்கிட்ட கொடுத்து பாரு, அவர் கையில போச்சுன்னா அது எல்லாமே மல்டிப்ளை ஆகத்தான் செய்யும் அப்படின்னா, இவன் என்ன சொல்லியிருக்கான், அந்த சின்ன பையன், ஐயோ நானே சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்தது, இதுவும் இல்லைன்னா அப்புறம் நான் பட்டினி கிடந்து. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கணும், அந்த சின்ன பையனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் கையில போறதெல்லாம் எப்படியா மாறும், அது பெருசா மாறும்பா. அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு வாங்க. இப்போ ஆண்டவர் கையில அதை கொண்டு போய் கொடுக்குறான். இப்ப நம்ம தேவனுடைய கரத்தில் கொண்டு போய் கொடுக்காததுனாலதான் பல விஷயங்கள்ல நமக்குள்ள என்ன இருக்குது, குறைவுகள் இருக்குது, டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள், நம்முடைய சமாதானம் டிக்ரீஸ் ஆகுது, குறையுது, நம்முடைய சந்தோஷம் குறையுது, நம்முடைய நிம்மதி குறையுது, நம்முடைய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா இப்ப சமாதானம் போதுனாலே என்ன ஆகுதுன்னு அர்த்தம், பிரச்சனை பெருசாகுதுன்னு அர்த்தம். நம்முடைய தேவைகள் ரொம்ப பெருசாகுது. அது இல்லாம அந்த தேவைகளுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டே இருக்கு. ஏன் மாறிக்கிட்டே இருக்குன்னா, இந்த போர்ஷன், அந்த 5 அப்பம் இருக்கு இல்லையா, அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்காததுனால இங்க 5000 பேர் பட்னியா கிடக்குறான். 5000 பேருக்குள்ள குறை இருக்குது. இந்த சீடு நான் சொன்னேன் பாருங்க, இந்த விதை அது ரொம்ப சின்னது, பெருசுலாம் இல்ல, அது ரொம்ப சின்னது. ஆனா அந்த சின்ன விதை தான் இந்த 5000 பேத்தையும் என்ன செய்ய போகுது, போஷிக்க போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சின்ன விதை, அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த போர்ஷன் நீ எனக்குன்னு நீ கொண்டு வர்ற போர்ஷன் இருக்கு பாத்தியா, எனக்கு நீ எடுத்து வைக்கிற அந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷன்ல தான், அந்த பங்குல தான் உன்னுடைய என்டையர் ஃபேமிலியையும் நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் முழு குடும்பத்தோட ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா, தேவனுடைய கரத்தில் கொடுக்கிற அந்த விதை இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன்ல தான் இருக்கு. ஸோ அதுதான் வேதம் சொல்லுது, எதெல்லாம் நம் தேவனுடைய கரத்துல கொடுக்கிறோமோ அதெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா ப்ராஸ்பரிட்டி, ஆசீர்வாதம், உயர்வு, இதெல்லாம் கம் ஃப்ரம் தி லார்ட். இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது, தேவனிடத்திலிருந்து. உயர்வு எங்க இருந்து வருது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ தேவனுடைய கரத்தில் நாம் கொடுக்கிறதை, அதனாலதான் சொல்றாரு, ஆண்டு சொன்னாரு, டைதிங், தசமபாகம். தசமபாகம் என்றால் என்னன்னா 1/10 மட்டும் கிடையாது, the first fruit, முதற் கனி அல்லது முதற் பலன். முதற் பலன்கள் எல்லாம் என்னுடையது. ஆண்டவர் அதான் சொல்றார், முதற் பலன்கள் உன் கையில கிடைக்கிறது இல்ல, முதல் பலன்கள் எல்லாம் என்னுடையது. சோ என்னுடையதை என்னிடத்துல நீ கொண்டு வரும்போது that is seed, அதுதான் விதை. முதற் பலன் இருக்கு இல்லையா, 10ல் 1, அதுதான் விதை. முதற் பலன்களை என்னுடையது ஆண்டவர் சொல்றாரு. அது நம்முடையது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டோ முதற் பலனோ ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே யாருக்குரியதான், ஆண்டவருக்குரியது. இப்போ என்னுடையதை, அதுதான் சீடு சொல்றோம், விதைன்னு சொல்றோம். என்னுடையதை நீ என் கையில கொடுக்கும்போது ஐ வில் மல்டிப்ளை ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட். ஆண்டவர் மீதி உன் கையில என்ன இருக்கோ அதை நான் என்ன செய்வேன், மல்டிப்ளை பண்ணுவேன். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கையில நம்ம கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் கையில கொடுக்கும்போது, இப்ப நம்ம சப்போஸ் நம்ம யோசிச்சுட்டு, அந்த சின்ன பையன் ஒரு 5 அப்பம் 2 மீன் மட்டும் தான் இருக்குது, இது நமக்கு போதும், இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு பேசாம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா, மீதி உள்ள ஆசீர்வாதங்களை அவன் நினைச்சிருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது. ஆனா ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அவனுக்குள்ளேயும் ஒருவேளை அந்த பயம் இருந்திருக்கும். ஏன்னா இதை கொடுத்துட்டா நம்ம என்ன சாப்பிடுவோம்னு நினைக்கலாம், நம்ம கூட அப்படி நினைக்கலாம். தசம பாகம் ஒருவேளை ஆண்டவருடைய பங்கு தான், ரைட், ஓகே தான். ஆனா இதை முழுசா நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்து நம்மளுடைய தேவை நிறைய இருக்கே, நம்முடைய பிரச்சனை நிறைய இருக்கே, நம்முடைய
கடன் இவ்வளோ இருக்கு, நம்முடைய குடும்ப செலவுகள் பிரச்சனைகள் இவ்வளோ இருக்கு, இவ்வளோ தேவையோடு இருக்கும்போது இதை நம்ம கொடுக்க முடியுமா? அந்த சின்ன பையன்கிட்ட போய் கேட்கும்போது கூட ஒருவேளை அவன் சொல்லியிருக்கலாம், இது எனக்கு வேணும், நான் இது கொடுத்துட்டேன்னா என்னால் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சீஷர்கள் சொல்லியிருக்கலாம், உங்க கையில தேவன் கையில் கொடுக்கறதெல்லாம் பெருகும்பா, ஒன்றும் கவலைப்படாத, அப்படி கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லி இருந்தும் இவனால நம்ப முடியுமா? யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்ப்பா, நீ வந்ததெல்லாம் கொடுத்துருவேன். அவன் ஒரு வேளை இப்படியே பார்த்துக்கலாம், என்ன இவர் ஏதோ நமக்கு ஆறுதல் சொல்லியிருப்பார் போல, இந்த தேசத்தை நமக்கு எப்படி கொடுப்பாரு, இவ்வளோ ஒரு நீளமாக இருக்குது, இவ்வளோ அகலமாக இருக்குது, இவ்வளோ பெரிய இடத்த நமக்கு எப்படி கொடுப்பாரு, நமக்கு எதுவுமே இல்லையே, எதுவுமே கிடையாது, இதை எப்படி நம்மளுக்கு கொடுப்பாருன்னு ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும் பொழுது, ஆண்டவர் நம்மகிட்ட பேசும் பொழுது, கர்த்தர் நம்மகிட்ட சொல்லும் போது, அதுக்கு எந்த அதுக்குரிய சூழ்நிலைகள் எதுவுமே இல்லாத போது தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தண்ணி எல்லாம் தீந்து போனதுக்கு அப்புறம், தண்ணியே இல்லை, அவளுடைய துருத்தி தீந்து போச்சு, வரைஞ்சி பிள்ளை சாக போது, தூரத்தில் போய் அழுதுட்டு இருக்கா. என்ன ஆகாரே உன் பிரச்சனை? அழுகும்போது பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க ஒரு துறவை ஆண்டவர் என்ன செய்யறார், காண்பிக்கிறார். எல்லாமே தீர்ந்து போச்சு, துறவுக்கு வழி இல்லை, தண்ணீருக்கு வரி இல்லாத வனாந்தரத்துல ஒரு அதிசயத்தை ஆண்டவரால செய்ய முடியும் அப்படின்னா நம்பணும். நம்ம மேல நமக்குள்ள அந்த நம்பிக்கை வரணும். என் விதையை அவர் மரமாக என்ன செய்வார், மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவருக்கு தேவை விதை தான், அவர் கையில கொடுக்கறது விதை தான். நீங்க கொடுக்குற எல்லாமே, அவர் கையில கொடுக்குற எல்லாமே கொஞ்சம் தான். ஆனால் அந்த கொஞ்சம் எப்படி ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சத்தை என்ன செய்கிறார், பெருக பண்ணுகிற தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை தருகிறவர். நீங்க கொடுக்குற எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஆண்டவர் பெருக பண்ணணும் அப்படின்னா, இது நானா இருந்தா எனக்கு அந்த பெருக்கம் வராது. ஆண்டவருடைய கரத்தில் நான் இருந்தால், ஆண்டவருடைய கரத்தில் நான் கொடுத்தா, அதனால தான் அந்த வேத வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, may the Lord give you increase, you and your children. உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்வார், வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். உன்னை மட்டும் இல்லை, உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்ததி ரொம்ப முக்கியம். நம்ம சந்ததி ரொம்ப முக்கியம். நீங்க கவனிங்க, உங்க சந்ததி, அதாவது உங்களுடைய பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். நீங்க ஆண்டவருடைய காரியங்கள் என்ன செஞ்சாலும், ஸ்பெஷலி நீங்க ஆண்டவருக்குன்னு கொடுக்கறது இருக்கு இல்லையா, சீடு, இது ரொம்ப கவனமா கவனிங்க. இந்த சீடு இருக்கு இல்லையா, தேவனுக்கு நம்ம கொடுக்கறதுல ஆண்டவர் கரத்துல நீங்க கொடுக்கும்போது அது மல்டிப்ளை ஆகும். அந்த சீடு நீங்க ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, எல்லா விஷயங்களும் அதை செய்யும்போது. அதே போல இந்த முக்கியமா இந்த டைத்திங் நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிடணும். ஆண்டவர் கையில் அந்த சீடு நம்ம கொடுக்கும்போது உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு, உங்க பிள்ளைகளை வச்சுட்டு வேதத்தின்படி நீங்க அவங்களுக்கு சொல்லித்தரணும் எப்படி விதைக்க வேண்டும். வேதம் எப்படி சொல்லுகிறது, இந்த சின்ன விதையை ஆண்டவர் பெரிய மரமாய் மாற்றுகிறவர். அவர் கையில போகிறது எல்லாம் என்னாகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ இதை நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கற்றுத்தர வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியும். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது கூட அப்படிதான் சொல்றாரு, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். பிளஸிங் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம கிட்ட ஆரம்பிச்சு அது நிக்கிறது இல்லை, ஓவர்ஃப்ளோ ஆகும். அது என்ன ஆகும், நிரம்பி வழியும். இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிறது எங்க போகும் அப்படின்னா, நம்முடைய சந்ததி முழுவதும் அது என்ன செய்யும், பரவி பாயும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாமே உங்க பிள்ளைகளை வச்சுதான் நீங்க என்ன செய்யணும், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியணும், எல்லாமே தெரியணும். ஆண்டவர் நீங்க சொல்லணும் ஒவ்வொரு விஷயங்களும், ஆலயமோ ஆராதனையோ ஜெபமோ உபவாசமோ எல்லாம் உங்க பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், அதுல இன்வால்வ் பண்ணணும். அவங்கள நீங்க விட்டுறக்கூடாது. அது சின்ன பிள்ளை தான், அதுக்கு என்ன தெரியும். நிறைய வீடுகள்ல இந்த சின்ன பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஜெபிக்கும் போது உட்காராது, ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தில் உட்காராது. ஏன் அப்படின்னா, அது ஜெபத்தில் பழக்கம் இல்லாத பிள்ளையா இருக்கும். அது பாட்டுக்கு அங்க இங்கேயும் சுத்திட்டு தெரியும். சபைகளுக்குள்ள அப்படிதான் இருக்குது. பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்காது, ஒழுங்கா வசனம் கேட்காது, அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும், இங்கிட்டு அங்கிட்டும். பிள்ளைகளை நீங்க இன்வால்வ் பண்ணணும். பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும், தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும், எப்படி ஜெபிக்கணும். குடும்ப ஜெபத்திலேயோ தனி ஜெபத்திலே பிள்ளைங்களை உட்கார வைங்க.
நீங்க வீட்டில் இருக்கும்போது பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வைக்கணும், ஜெபிக்கணுமா, நீ ஜெபம் பண்ணாதான் உன்னை ஆண்டவர் என்ன செய்வாரு, கேட்பாரு, உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை நீ கேட்டுதான் வாங்கணும்னு சொல்லணும். எதை சின்ன பிள்ளையில இருந்தே நீங்க அதுகளுக்கு என்ன செய்யணும், ஆண்டவருடைய காரியங்களை ஃபீட் பண்ணி வளர்த்துடணும். என்னன்னாலும் ஆண்டவர் தான்ப்பா, அவன் மைண்ட்ல அப்படியே இருக்கணும், ரெக்கார்டாக இருக்கணும், மைண்ட்ல ரெக்கார்டாக இருக்கணும். தூங்குனாலும் சரி, உட்காந்தாலும் எந்திரிச்சாலும் எப்பனாலும் ஆண்டவர் தான், என்னனாலும் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி பிள்ளைங்களை வளர்த்துட்டீங்கன்னா உங்க சந்ததி என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் எபிரேய பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா, எபிரேய தாய்மார்கள் வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது இந்த வேத வசனங்களை சொல்லிட்டே கொடுப்பாங்க. அதுக்கு காது கேட்குதோ என்னமோ, குழந்தை பிறந்த பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவங்க வசனத்தை என்ன செய்வாங்களா, சொல்லிட்டே இருப்பாங்க. எதுக்கு சொல்லிட்டே இருப்பாங்கன்னா, இந்த வசனம் என்ன செய்யணும், அந்த பாலோட கலந்து அது மைண்ட்ல என்ன செய்யும், உள்ள போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பயும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் கொடுக்கல. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் மட்டும் சொல்லல. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் போதே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உங்க பிள்ளைகளுக்குள்ள பெருக்கத்தை ஆண்டவர் ஒன்று பண்ணுவதற்கு ஒரே ஒரு சீடு தான், ஒரு சின்ன சீடு ஆண்டவர் கையில போச்சுன்னா அது என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். இப்போ உங்களை விதையா நீங்க என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். நானும் என்னுடைய குடும்பமும், நானும் என்னுடைய பிள்ளைகளும் உங்க கரத்தில் இருக்கிறோம், எங்களை பெருக பண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப நம்மளாம் நிறைய பெருக்கத்தை எதிர்பார்க்கிறோம் இல்லையா, உலக பிரகாரமா இருக்கட்டும், இல்ல ஆவிக்குரிய பெருக்கமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான ரெண்டையும் ரொம்ப வித்தியாசப்படுத்திலாம் நீங்க பார்க்க வேணாம். ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார். ஆமே, எல்லாத்தையும் தருவார். இல்ல அவருக்கு ஆண்டவர் அதான் சொல்லும் போதே சொல்றாரு மத்தேயுல, இந்த காட்டு புஷ்பங்களை பாருங்கப்பா, அதெல்லாம் என்ன போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா வருது, ஆனா அதை எவ்வளவு கலர் கலரா ஆண்டவர் கொடுத்துட்டார் இல்லையா. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அதுக்கு சாப்பாடு இல்லாமையா இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் அதை ஏதாவது போய் விவசாயம் பண்ணி அறுத்து கொண்டு வருதா, அதுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குது இல்ல. அப்போ உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு, போஷிப்பாரா போஷிக்க மாட்டாரா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை போஷிப்பார்ன்ற அப்படிப்பட்ட உணர்வுக்குள்ள நீங்க வந்துட்டாலே, அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாலே கர்த்தர் உங்களை என்ன செய்வார், நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, He is a God of increasing. அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருகிறவர். அவர் உன்னை ஃப்ரூட்ஃபுல்லா இல்லை, நீங்க செய்யறது எல்லாத்திலையும் ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி நம்மளா பெரிய ஆளாயிடலாம், நம்மளா பெருக்கத்துக்குள்ள வந்துடலாம், நம்மளா பணம் சம்பாதிச்சு நம்மளா பெரிய ஆளாகி, அதெல்லாம் தேவையில்லை. யாக்கோபுக்கு பெருக்கத்தை தந்தவர் எப்படி பெருக்கத்தை தந்தார்னா, அவன் சொத்தெல்லாம் அப்படியே அனுப்புறான், எல்லாம் வரிசையா அனுப்பி ஏசா பார்த்த உடனே நினைச்சான், வீட்டை விட்டு ஓடினவன், ஒண்ணுமில்லாம போனவன், அவன் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு ஏசாவுக்கு ஒருவேளை அது பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும். அதனாலதான் யாக்கோபு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் வெறுங்கையா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போ நான் எப்படி இருக்கேன், 2 பரிவாரங்கள். அல்லேலூயா. வெறுமையா இருந்த ஒருவன் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னா அது அவனுடைய உழைப்பு இல்லை, அவனுடைய முயற்சி இல்லை. யாக்கோபு சொல்றான், என்னை கண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் என்னை கண்டவர், வழியில் என்னை கண்டவர், வறுமையில் என்னை கண்டவர், எளிமையில் என்னை கண்டவர், வேதனையில் என்னை கண்டவர், தனிமையில் என்னை கண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் ஃப்ரூட்ஃபுல்லா நம்மளை மாற்றுவார். நம்ம பலன் கொடுக்கிறவர்களாய் நம்முடைய சமாதானத்தை பெருக பண்ணுவார், நம்முடைய வல்லமையை கர்த்தர் பெருக பண்ணுவார். நமக்கு தேவைகளை தந்து நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்ம மேல கரிசனையாய் இருக்கிறவர் நம்முடைய தெய்வம், நம்முடைய தகப்பன், நமக்கு எல்லாம் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம மேல கண்ணோக்கமாய் இருந்து நம்ம மேல அப்படியே கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்கிற இல்லையா, அவர் உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறவர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டும் இல்ல, வாசல்களை நமக்கு திறக்கிற தேவனும் அவர்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அடைபட்ட வாசல்களை திறக்கிற தேவன்.
ஆண்டவர் உன்னை சமாதானத்தோட வைக்கணும்னு விரும்புகிறார். சமாதானம் இல்லாமல் அலையணும்னு ஆண்டவர் என்ன செய்யல, விரும்பவே இல்லை. நம்ம தான் நிறைய விஷயங்களை போட்டு அதை மைண்டில் கொண்டு வந்து அதெல்லாம் யோசித்து நம்ம சமாதானத்தை நம்மளே குலைச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டிய, நமக்கு கொடுக்க விரும்புகிறது என்னன்னா, நம்முடைய சமாதானம், நம்முடைய ஆசீர்வாதம் அது ரொம்ப பெருசா, ரொம்ப பெரியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மை அதை அப்படி நம்மளை பெருக பண்ணுகிறவர். He wants you to have peace and prosperity in abundance. நம்முடைய பீஸ், நம்முடைய ப்ராஸ்பரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், பெருகணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. அல்லேலூயா. நம்முடைய சமாதானத்தை விரும்புகிற தேவன். நம்ம ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு போலாம், இல்லை ஏதோ கொஞ்சம் கிடைச்சா போதும், ஏதோ வாழ்ந்தா போதுங்க, அன்னன்னைக்கு ஏதோ பொழப்பு நடந்தா போதுங்க, ஏதோ ஒரு தேவை அது கொஞ்சம் கிடைச்சுன்னா, செலவுக்கு கொஞ்சம் காசு கிடைச்சா போதும், இந்த கடனை மட்டும் கட்டி விட்டா போதும், இந்த பிரச்சனை மட்டும் சரியாயிட்டா போதும், அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஏதாவது கொஞ்சம் கிடைச்சா போதும்னு அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் கிடையாது. அவர் ஆசீர்வதித்தால் எப்படி ஆசீர்வதிப்பாராம், இடங்கொள்ளாமல் போக மட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கவங்க முதுகுல தரி சொல்லுங்க, அவர் இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்குது. அவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கு. இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது சர்வைவிங், சில பேர் சொல்லுவாங்க சர்வைவலே வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க, சர்வைவல் ரொம்ப கஷ்டம், அதுவே ரொம்ப போராட்டமா இருக்கு, அப்புறம் என்ன வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் எப்படி செய்வார்னா, he is not a God who believes in surviving but instead believes in thriving. சர்வைவிங் அண்ட் த்ரைவிங், சர்வைவிங்க்கும் த்ரைவிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சர்வைவிங் அப்படின்னா ஏதோ வாழ்க்கை நடத்தினா போதும் அப்படின்ற நிலைமை. ஆனா நம்முடைய தேவன் சர்வைவிங்க்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் இல்ல, நம்ம பெருக்கத்திற்கென்று நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கைகளை உயர்த்தி வரால் இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுது அவனுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாது இருந்தது. பூமி தாங்கக்கூட எல்லாத்தையும் ஆண்டவர் தர்றாரு, இந்த உலகத்திலையும் தர்றாரு, பரலோகத்திலையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் நம்ம என்ன செய்வார், இன்க்ரீஸ் பண்ணுவார். என்ன இன்க்ரீஸ் பண்ணுவார்னா, தேவனுடைய கரத்தில் நம்ம இருந்தா, கர்த்தருடைய கரத்தில் நம்ம போயிட்டு வைங்களேன், அதுல தான் இன்க்ரீஸ் நடக்குது, அதுல தான் மல்டிப்ளிகேஷன் நடக்குது. நீங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா. விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இப்ப நான் வந்து ரொம்ப முயற்சி பண்றேன், நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன், நான் வந்து ஒரு 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 கன்சர்னை வந்து உண்டு பண்றேன், நான் ஒரு ஃபார்மை வந்து கிரியேட் பண்றேன், நான் ஒரு பெரிய ஷாப் போடுறேன், இல்லை நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்க்கு ஒரு பேசிக் திங்ஸ் எல்லாம் நான் கொண்டு வரேன், இதெல்லாம் நான் செய்கிறேன், இல்லை ஒரு வேலைக்கு போகிறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன். ஆனா இதனுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம், நம்ம செய்யறதை நம்ம செஞ்சிடலாம், நம்ம பாற்று தான் நம்ம செய்ய முடியும். ஆண்டவர் பாற்றை யார் செய்வா? நம்ம பாற்று என்ன, நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தில் நம்முடைய பங்கு என்ன? நம்ம பங்கு என்னன்னா, நம்ம கையில இருக்கிறத ஆண்டவர் கையில கொடுக்கணும், அவ்வளவுதான். நம்ம பங்கே அதான், நம்ம கையில பிடிச்சி வச்சுட்டே இருக்கும்ல. மோசையை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, ஊழியத்துக்கு வாப்பா, என் ஜனங்களை நடத்த வாப்பான்னு சொல்லும் போது மோசை சொல்றாரு, ஐயோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலைங்க, வேற யாரையாவது அனுப்புங்க. எனக்கே வந்து என்ன ஆகும், கொஞ்சம் திக்கி தான் பேசுவேன், பார்வோன்ட்ட போய் பேசுற அளவுக்கு எனக்கு என்ன இல்லை, அதெல்லாம் கிடையாது, வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இப்போ உன் கையில என்னப்பா இருக்கு, உன் கையில என்ன இருக்குது,
கோல் மட்டும்தாங்க இருக்குது, கொண்டாத. வேற என்ன இருக்கோ இல்லையோ, உன் கையில என்ன இருக்குது அதை மட்டும் கொடு. வேற எது அதெல்லாம் போய் சம்பாரிச்சு கொண்டு வரணும்லாம் கிடையாது. உன் கையில இருக்கிறது கொண்டா, அதை கொண்டு நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ அததான் ஆண்டவர் சொல்றாரு, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற. அப்ப விளைச்சல் யாருனால வருது? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, விளைச்சல் ஆண்டவராலங்க. பின்னால திரும்பி சொல்லுங்க, விளைச்சல் ஆண்டவரால. விளைச்சல் ஆண்டவரால. நீங்க இப்ப விதையை நட்டுட்டீங்க, தண்ணி ஊத்திட்டீங்க, ஊத்திட்டு ராத்திரி போய் பகல்ல இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ராத்திரி குழியை தோண்டி அந்த விதையை பிச்சு உள்ள இருந்து அப்படியே அதை இழுத்து அந்த அந்த ஸ்டெம்மை கொண்டு வந்து அதுல 2 இலையை வச்சுட்டு வருவீங்களா? நமக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு. பகல்ல நம்ம நட்ட விதை ராத்திரி நம்ம போய் தூங்கி இருப்போம். ஆனா அது என்ன செய்யும், அப்படியே வெளியே வந்திருக்கும். காலையில போய் பார்த்தா அந்த மண் அப்படியே பிச்சுட்டு அது என்ன செய்யும், வெளியே வந்திருக்கும். இந்த வேலையை செஞ்சது யாரு? வெரி சிம்பிள். அதாவது ஆதியாகமத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு அப்படின்னு ஒரு பனி வந்துச்சு பாருங்க. வானத்தின் பனி வந்த உடனே இதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சான். அல்லேலூயா. இதெல்லாம் அப்படியே இருந்துச்சு, இதெல்லாம் அப்படியே கீழே இருந்துச்சு. வானத்துல இருந்து அந்த அந்த சாரல் வந்துச்சு பாருங்க. அந்த அந்த பனி சாரல் வந்த உடனே அதெல்லாம் பூமியை நனைச்சிச்சான். பூமியை நனைச்ச உடனே அதுல இருந்து உள்ள இருந்து என்ன வருது, விதையெல்லாம். இப்போ இந்த முளைக்க பண்றது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. இப்போ நீங்களும் அதே மாதிரி தான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய வேலையோ, உங்களுடைய பிசினஸோ, உங்களுடைய குடும்பத்துக்காகவோ, எதுவா இருக்கட்டும், நீங்க செய்ய வேண்டியது விதைக்கிறதும் தண்ணீர் விடுகிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அல்லேலூயா. இப்போ நீங்க விதைக்காமையே போய் அருவாளை தூக்கிட்டு போனா, எங்கேயுமே விதைக்கல, ஆனா அறுவடை நேரத்தில் அருவாளை தூக்கிட்டு போறீங்க, என்ன நடக்கும்? அருவாளை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். விதைச்சவெல்லாம் என்ன செய்வான்? அறுத்துக்கிட்டு இருப்பான். விதைச்சா இப்போ அந்த விதை போடுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. விதைய போட்டு தண்ணியை ஊத்திட்டு விட்டுற வேண்டியதான். நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, இந்த விதை போடுறதும் கிடையாது, தண்ணி ஊத்துறதும் கிடையாது. ஆனா எப்படியாவது இது விளைய வச்சிடணும், எப்படியாவது இதை விளைய வச்சிடணும்னு நம்ம செய்யற வேலையை செய்யாம ஆண்டவர் செய்யற வேலையை இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆண்டவர் செய்யற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் செய்யறது என்ன? அவர் வேலையை அதெல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் செய்யறத எப்படியாவது வெளியே வந்துரு, எப்படியாவது வெளியே வந்துருன்னு நம்ம என்ன செய்யறோம்? விதையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம். வெளியே வந்துருன்னா அது எப்படி வெளியே வரும்? அது உள்ள போட்டு நம்ம செய்யறத செஞ்சா தானே அவர் செய்யறத நம்ம செய்ய முடியாது. நம்ம செய்யறத அவர் செய்ய மாட்டார். நம்ம கிட்ட தான் இருக்கும் எல்லாமே. பணம் நம்மகிட்ட தான் இருக்கும், நம்ம பாக்கெட்ல தான் இருக்கும். ஆனா நான் ஆசீர்வதிக்கப்படணும், நானும் என் வீட்டாரும் என் பிள்ளைகளும் பெரிய ஜாதியா வரணும், ஆபிரகாமை போல சீமானா மாறணும், இந்த ஊர்லயே எல்லாரும் என்னை மதிக்கணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா பாக்கெட்ல பணத்தை வச்சுக்கிட்டே இருந்தா அது அப்படியே தான் இருக்கும். விதைய கொண்டு போய் என்னைக்கு விதைக்கிறோமோ, என்னைக்கு தேவனுடைய கையில நம்ம அதை கொடுக்கிறோமோ, அப்பதான் அது என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்து நம்ம செஞ்சது. இப்ப நம்ம செய்யாததுனாலதான் குறைவுகள் எல்லா இடத்துலயும் குறையா இருக்கு. எங்கெங்க குறை இருக்கோ அங்கெல்லாம் இப்ப நம்ம விதைக்காம இருக்கோம். ஹலோ, இருக்கீங்களா? எங்க நம்ம விதைக்காம இருக்கோம்? எங்க தேவனுடைய கரத்தில் நாம் கொடுக்காம இருக்கிறோம்? ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளே பட்ஜெட் போட்டுறோம், எல்லாத்துலயும் நம்மளே பட்ஜெட் பண்ணிடுறோம். நம்முடைய ஃபியூச்சர் நம்மளே பிளான் பண்ணி அதை டிட்டர்மைன் பண்ணிடுறோம். இதுதான் என்னுடைய ஃபியூச்சர், இதுதான் என்னுடைய எதிர்காலம், நம்மளே முடிவு பண்ணிடுறோம். அது கிடையாது. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லும் போது, உன் சந்ததி இப்படி ஆசீர்வதிப்பேன், ஆனா இன்னைக்கு உன்ட்ட ஒன்றும் இல்லை, இனிமே வரும்போது உனக்கு எப்படி இருக்கும்? அவர் தான் சொல்றாரு, உனக்கு இப்படிதான் இருக்கும், உன் சந்ததி இப்படிதான்ப்பா இருக்கும். இதெல்லாம் அவர் சொன்னது, நம்ம சொன்னது கிடையாது. இப்போ நம்மளே சொல்லிக்கிறோம், நான் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி தான், எப்படியுமே இருக்க வேணாம். விதையை கொண்டு போய் அவர் கையில் கொடுத்துருங்க, விதையை அங்கே போய் விதைச்சிருங்க, இல்லையா? உங்களை கொண்டு போய் ஆண்டவர் கையில் கொடுத்துருங்க. நீங்களா ஓடிட்டு அலையாதீங்க, நீங்களா போய் முட்டி மோதி அதை செய்யலை எதுவும் செய்ய வேணாம். அவர் கையில் நீங்கள் விதையாக மாறிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்?
பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், இல்லையா? சுய புத்தியின் மேல் சாயம். நம்ம நினைக்கிறத நம்ம செஞ்சா அதுல ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ விதைக்கிறதுல தான் உனக்கு ஆசீர்வாதம். நீ ஆண்டவர் கையில கொடுக்கறதுல தான் உனக்கு ஆசீர்வாதம். மல்டிப்ளிகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா தேவ கரத்தில் இருக்கிறது, தேவ சமூகத்தில் இருக்கிறது, தேவனோடு இருக்கிறது. மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா ஆண்டவரை பிடிச்சுக்கலாம், ஆண்டவரோடு ஒட்டி கொள்ளலாம், ஆண்டவரோடு உறவாடலாம், ஆண்டவரோடு நடக்க பழகலாம், ஆண்டவரோடு ஓட பழகலாம், ஆண்டவரோடு பேச பழகலாம். இப்போ ஆண்டவர் கையில நம்ம விழுந்துட்டா நம்முடைய குடும்பம், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? சரியாய் நடத்துகிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடுவோமா? தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, என்னை பெருக பண்ணுகிறவர், என்னை பெருக பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். அவரே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய நிலைமைகளை மாற்றுகிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துறோம்ப்பா. வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. சேக்கு சித்து நாம் முடிந்ததே, தொடங்கினதே. எல்லா சேக்கு சித்து நாம் முடிந்ததே, தொடங்கினதே. ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். அர்ப்பணிப்போட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என்னை பெருக பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். எல்லாரும் சொல்லுவோம். ஓ எஸ் மாஸ்டர். சர்வவல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. சொல்லு. நம்பத்தக்கவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட நீர் மனிதரல்ல, மனம் மாறிட மறுபுத்திரல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதரல்ல, மனம் மாறிட மறுபுத்திரல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும். எல் ஷடாய், எல் ஷடாய். ஒப்பு கொடுத்து
அர்ப்பணிப்போட சொல்லு மகனே, சொல்லு மகளே, ஆண்டவரை பார்த்து. ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னை பெருக செய்கிறவர் அவர் மட்டும்தான். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர் மட்டும்தான். அவருடைய கரத்திலே உன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் கையில போறது எல்லாமே மல்டிப்ளை ஆகும். அவர் கரத்தில் கொடுக்கிற எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில உன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், உன் தேவைகளை சந்திக்கிறவர், உனக்கு சமாதானம் தருகிறவர் அவர் மட்டும்தான். ஒருவேளை நம்ம விதைக்கலாம், தண்ணீர் பாய்ச்சலாம், ஆனால் விளைய செய்கிறது அவர் மட்டும்தான். இந்த காலை வேளையில என் குறைவுகளை நிறைவாக்கும்படி நான் ஆண்டோடைய கையில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நான் அவரை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. ஆண்டவர் பார்க்கட்டும். என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது உங்க கரத்துல தான் ஆண்டவரே. நான் உங்களை நம்புறேன் சொல்லுங்க. நான் உங்களை நம்புறேன். நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. என்னை, என் குடும்பத்தை, என் சந்ததி உங்க கரத்துல விதைக்கிறேன்ப்பா. தேங்க்யூ. கரங்களை கீழே போட்டுக் கொள்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் எல்லா இரக்கங்களின் தகப்பன், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விதைக்கும்படி எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை முழுமையுமாய் அர்ப்பணித்து விதைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் குறைவுகள் இப்பொழுதே நிறைவாகும்படி கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள் பலமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பக்கூடாதப்பா. உம்முடைய நிறைவை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் முழுவதும், அவர்கள் வாழ்க்கை முழுவதும், அவர்கள் சந்ததி முழுவதும் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் பிள்ளைகளையும் பெருக பண்ணுவேன் சொன்னீங்களே. இந்த பிள்ளைகள் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட தேவ கரம் அவர்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அப்பரிவிதமாய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுடைய தலையிலே தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் நீர் மல்டிப்ளை பண்ணுவீராக. எல்லாவற்றிலும் பெருக்கத்தை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ கரம் அவர்களை நடத்தட்டும். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you. God bless you. ஸ்தோத்திரம்.